Hi friends, welcome to channel. நீங்கள் பார்த்துருக்குது dharunmods யூடியூப் சேனல். நான் உங்களுக்கு ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா எப்படி லைவ் சேனல்ஸை நம்ம மொபைலில் ஸ்ட்ரீம் பண்ணுறது, முக்கியமாக பார்த்திங்கன்னா மார்வல் HQ அப்படின்ற அந்த சேனலை எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா அதில் எக்கச்சக்கமான கார்ட்டூன் சீரிஸ் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஸ்பைடர்மேன் ஆகட்டும், இல்லை அவெஞ்சர்ஸ் அசெம்பிள், போக்கேமான். ஸோ இந்தமாரி சின்ன வயசு பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம்ஸ் இதில் போடுறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மார்வல் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராமும் மேக்ஸிமம் கவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இது மார்வல் HQ அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது டிஸ்னி XDயோடைய சேனல் தான். இந்த சேனல் பார்த்திங்கன்னா நம்ம மார்வல் HQ அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இந்த சேனலில் நம்ம எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது, இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா சேனலுமே எப்படி நம்ம லைவாக பார்க்குறது, எல்லா லாங்குவேஜ் சேனலுமே அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கீழே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே கொடுத்துக்கிறோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா டொனேஷன் லிங்க்கும் கொடுத்துக்கிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற லிங்க்கு கிளிக் பண்ணி டொனேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் தான் இது எதுக்கு டொனேஷன் லிங்க்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்ராமிங் ப்ளஸ் எத்திக்கல் ஹேக்கிங் டுட்டோரியல், ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட், மோட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இதெல்லாம் சொல்லித்தரோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டிங்கன்னா பர்சனலாக இல்லாமல் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் ரெடி பண்ணி போகிறதுக்கு, ஏன்னா நானும் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ டொனேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அந்த அப்ளிகேஷன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா HD ஸ்ட்ரீம்ஸ். இந்த அப்ளிகேஷனை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ ஹேக்கர் டெக்கில் ஒரு வீடியோ போட்டேன். ஸோ இதுலேயும் நம்ம அதை தான் எடுத்துன்னு வர போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா கண்ட்ரியில் இருக்கிற சேனல்ஸுமே நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோட் அப்ளிகேஷன் இல்லை. பட் நான் உங்களுக்கு கொடுக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மோட் அப்ளிகேஷன் தான் கொடுப்பேன். ஏன்னா இதில் ஆட்ஸ் வரும். நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃப்ரீ வெர்ஷன், அதாவது மோடட் வெர்ஷன் நான் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ HD ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு லோட் ஆகுது. ஸோ கண்டென்ட் லோட் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரி சேனல்ஸுமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, பங்களாதேஷ், USA, யுனைடெட் கிங்டம், எல்லா கண்ட்ரி சேனல்ஸுமே வரும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் டிவி சேனல்ஸ் மட்டும் இல்லாமல் ரேடியோ ஸ்டேஷன், ஸோ அதேமாரி எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்லாம் சைனிங் அப் பண்ணணும், அதெல்லாம் எந்த ஒருமே இல்லை. ஸோ நீங்கள் டேரெக்டாக ப்ளே பண்ணலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியாவுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு சேனல்ஸ் இந்தியா சேனல்ஸ் எல்லாமே லோட் ஆகும். ஒரு சேனல் கூட மிஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எல்லா இருக்கிற சேனல்ஸுமே வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஆட்ஸ் வருது. நான் உங்களுக்கு கொடுக்கல, ஆட் ஃப்ரீ வெர்ஷன் தான் கொடுப்பேன். ஸோ இந்த ஆடை க்ளோஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு இந்திய கண்ட்ரியில் இருக்கிற எல்லா சேனல்ஸுமே வரும். ஸோ இப்போ இந்தியாவில் ஒரு 5000க்கு மேலே சேனல்ஸ் இருக்குதுன்னா அது எல்லாருமே இதில் வரும். இதில் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேட்டகிரி வைஸ் இருக்குது. ஸோ கேட்டகிரியில் பார்த்திங்கன்னா நியூஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மேக்ஸிமம் கவர் பண்ணுறது கிட்ஸ் செக்ஷன். ஏன்னா நான் கார்ட்டூன்ஸ் அதிகமாக பார்ப்பேன். ஸோ அதனால் கிட்ஸ் செக்ஷன். ஸோ கிட்ஸில் போனால் அப்படின்னா நம்மளுக்கு கிட்ஸுக்கு தேவையான எல்லா சேனல்ஸுமே வரும். இதில் பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜுமே உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ சுட்டி டிவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம சுட்டி டிவி தமிழில் பார்ப்போம். இதே தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் அப்படின்ட்டு நிறைய லாங்குவேஜில் கொடுத்துக்கிறாங்க. பார்த்திங்கன்னா சிண்டு டிவி, அப்புறம் பார்த்திங்கன்னா கொச்சு டிவி அப்படின்னு நிறைய சேனல்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா CN இருக்குது. ஸோ அதாவது கார்ட்டூன் நெட்வொர்க் HD ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்னி ஹிந்தி தான் இருக்குது, தமிழில் அவைலபிளாக இல்லை. அதேமாதிரி ஹங்கம்மா தமிழில் இருக்குதான்னு தெரியல. பட் நம்மளுக்கு தேவைப்படுற, அதாவது இந்த வீடியோ நான் கவர் பண்ணதே பார்த்திங்கன்னா இந்த மார்வல் HQ அப்படின்ற ஒரு சேனல் தான். இதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஸோ கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு இந்தமாரி வரும். ஸோ பார்த்திங்கன்னா ஹிந்தி, தமிழ், தெலுங்கு அப்படின்னு 3 லாங்குவேஜில் நம்மளுக்கு வருது. ஸோ இதில் நம்ம எப்படி இந்த டிவி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னா இப்போ நான் தமிழை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு லோட் ஆகும். லோட் ஆனோடனே ஆட்ஸ் வருது. ஸோ அதில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணால் நம்மளுக்கு ரெண்டு இது வரும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இந்த அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிறீங்களா, இல்லைனா MX பிளேயர் அப்படின்னு கேட்கும். நம்ம MX பிளேயர் கொடுப்போம். ஸோ நீங்கள் MX பிளேயர் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே நம்மளுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிக்குது. அதாவது பஃபரிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்ட்ரீம் இப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ, அதாவது விஷுவல் எதுவுமே வரல, ஜஸ்ட் ஆடியோ மட்டும் தான் வருது. MX பிளேயரில் உங்களால் இந்த மார்வல் HQ ப்ளே பண்ண முடியாது. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டூல்ஸில் போகிறோம். டூல்ஸில் போனோடனே நம்மளுக்கு ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த லிங்க் காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளியே வரோம். ஸோ வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறோம்,
ஓகே, வெளியே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வந்து யூஃபி பிளேயர் அப்படின்ட்டு ஒரு பிளேயர் இருக்குது. இது ரெண்டுத்துக்கான லிங்க்குமே கீழே கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஆட் ஃப்ரீ வெர்ஷன் தான், எனக்கு தெரிஞ்சு ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஓகேவா, இப்போ நம்ம வந்து அந்த பிளேயர் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து நான் வந்து எல்லாமே டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னே இந்தமாரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த யூஆர்எல் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஆட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். சென்டரில் கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து பஃபரிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பஃபரிங் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விஷுவல் எல்லாமே கரெக்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விஷுவல் வந்து இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்ட்டு மார்வல் ஹெச்கியூவில் ஓடுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாகவே ப்ளே பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வரும். ஸோ நீங்கள் வந்து மார்வல் ஹெச்கியூ தான் பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் வந்து எல்லாமே இந்த பிளேயரை வச்சு பார்த்துக்கலாம். பட் நீங்கள் வந்து லிங்க் வந்து டேரெக்டாக இதில் ஷேர் பண்ணுற மாரி வரும். ஓகேவா, ஸோ அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து காப்பி பண்ணி அந்த பிளேயரை போடணும். பட் நீங்கள் ஒன்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது வந்து 24 ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து லைவாக இதில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு அப்புறம், அதாவது வந்து 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீமிங் வந்து இல்லீகலாக தான் பண்ணுறோம். ஏன்னா வந்து இது வந்து லீகலாக டேரெக்டாக உங்ககிட்ட இருந்து எடுத்து பண்ண முடியாது. அதனால் வந்து இது வந்து இல்லீகல் ஸ்ட்ரீமிங்கிறதுனால ஒரு நாள்லேயே எக்ஸ்பைரி ஆகிடுது லிங்க்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு விஷுவல் வருதா அப்படின்ட்டு நான் வந்து எடிட்டிங்கில் தான் எனக்கே தெரியும். ஏன்னா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணால் இந்த ஃபோட்டோ விஷுவல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம். தனியாளா மாட்டிக்கிட்டு இருக்கேனா? இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வருது. நான் உங்களுக்கு கொடுக்கல, மோடட் வெர்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டுத்துலையுமே ஆட்ஸ் ரிமூவ் பண்ணி மோட் வெர்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்வல் ஹெச்கியூ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த வீடியோ கவர் பண்ணதே மார்வல் ஹெச்கியூ சேனலுக்கு வருஷம் தான். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து மார்வல் ஹெச்கியூ வந்து பார்க்க முடியல அப்படின்னு நம்ம எப்படி பார்க்க தெரியும் நினச்சி நிற்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டொனேஷன் லிங்க் கொடுத்துக்கிறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும். எத்திக்கல் ஹேக்கிங், அப்புறம் வந்து மோட் ஆப் டெவலப்மெண்ட், இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டு, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டொனேஷன் லிங்க் கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணி டொனேட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ தான் டொனேட் பண்ணணும் அப்படின்னா இல்லை. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் டொனேட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இல்லை இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.